என் தங்கமே, குடும்பத்துக்காக வாழ்ந்து நீயே உன்னை மறந்துட்டியா? இந்த கேள்வி உன் உள்ளத்துக்குள் அமைதியாக எத்தனை முறை ஒலிச்சிருக்கும் தெரியுமா? பிறருக்காக எல்லாம் கொடுத்து வைத்த பிறகு கண்ணாடியில் நீ உன்னை பார்த்தப்போ நான் எங்கே என்று கேட்கும் அந்த அமைதியான வலி, அதுதான் இன்று நான் உன்னுடன் பேச வர வைத்தது. நீ தவறு செய்யல. குடும்பத்தை முன்னிலைப்படுத்துவது ஒரு பலவீனம் இல்ல. அது உன் இதயத்தின் தூய்மையை காட்டும். ஆனால் நினைவு வை என் தங்கமே, ஒளி தரும் தீபம் தானே எரிய வேண்டும். நீ முழுக்க உன்னை மறந்து விட்டால் ஒரு நாள் உன் உள்ளம் சோர்ந்து போய்விடும். அந்த சோர்வு தான் சில சமயம் கோபமாகவும் சில சமயம் அமைதியான கண்ணீராகவும் வெளிப்படும். நீ குடும்பத்துக்காக உன் ஆசைகளை ஒதுக்கினாய். உன் கனவுகளை பின்னால் பார்க்கலாம் என்று தள்ளினாய். உன் உணர்வுகளை இப்போ இது முக்கியமில்லை என்று அடக்கியாய். இதெல்லாம் நீ செய்தது அன்புக்காக. ஆனால் அன்பு என்றால் உன்னை அழித்துவிடுவது அல்ல. உண்மையான அன்பு என்றால் உன்னை வளர்த்து கொண்டு மற்றவர்களையும் வளர்ப்பது. என் தங்கமே, நீ ஒரு ஆத்மா. உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருக்கிறது. அந்த ஒளி தான் உன்னை மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய வைக்கிறது. ஆனால் அந்த ஒளியை பராமரிக்காமல் விட்டால் அது மங்கிவிடும். நீ உன்னை கவனிக்க ஆரம்பித்தால் தான் அந்த ஒளி இன்னும் பிரகாசிக்கும். நீ நினைத்து பார், வீட்டில் எல்லாரும் உன்னிடம் ஓடி வருகிறார்கள். உன் வார்த்தை, உன் ஆதரவு, உன் சிரிப்பு அவர்களுக்கு ஆறுதல். ஏன் தெரியுமா? உன் உள்ளத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தாய்மையின் சக்தி, அன்பின் சக்தி, தியாகத்தின் சக்தி. ஆனால் அந்த சக்தி நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் நீ உன் ஆன்மாவுக்கு உணவு கொடுக்க வேண்டும். குடும்பத்துக்காக வாழ்வது தவறு இல்லை. ஆனால் உன் ஆன்மாவை மறந்து வாழ்வது தான் தவறு. நீ உன் கனவுகளை காப்பாற்றிக் கொண்டால் அது குடும்பத்துக்கு எதிராக அல்ல. அது குடும்பத்துக்கு ஒரு வரம். ஏனென்றால் சந்தோஷமாக இருக்கும் நீ தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். என் தங்கமே, பல வருடங்களாக நீ உன் மனதை அமைதியாக்கிக் கொண்டாய். நான் சரிதான் என்று சொல்லிக் கொண்டாய். ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருந்தது. அந்த வெறுமை இன்று உன்னை கேட்க வைக்கிறது, நான் யார்? என் வாழ்க்கை என்ன? இந்த கேள்வி வந்தால் பயப்படாதே. இது ஒரு விழிப்பு. இது ஒரு ஆன்மீக அழைப்பு. நல்லது நடக்கப் போகுது என் தங்கமே. ஏனென்றால் நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டாய். இதுவே மாற்றத்தின் முதல் படி. நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாய். அது குடும்பத்தை விட்டு விலகுவது அல்ல. அது உன் உண்மையான உருவத்தை மீண்டும் அணிவது. நீ தினமும் மற்றவர்களுக்காக ஓடினாய். இன்று 5 நிமிடம் உனக்காக ஒதுக்கிக்கொள். அமைதியாக உட்காரு. கண்களை மூடு. உன் மூச்சை கேள். உன் இதயத்தின் துடிப்பை உணர். நீ உயிரோடு இருக்கிறாய். உன் உள்ளத்தில் இன்னும் கனவுகள் இருக்கின்றன. அவை அழியவில்லை. அவை காத்திருக்கின்றன. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ தியாகம் செய்த ஆண்டுகள் வீணாக போகவில்லை. அவை உன்னை மென்மையாக்கின. உன்னை வலிமையாக்கின. உன்னை கருணையுள்ளவளாக மாற்றின. இப்போது அந்த அனுபவம் உன்னை உன் உயரத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறது. நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்க வேண்டும். என் உணர்வுகளுக்கும் மதிப்பு உண்டு என்று உன் மனதில் சொல்லிக்கொள். உன் சிரிப்பு போலவே உன் கண்ணீருக்கும் மதிப்பு உண்டு. உன் சோர்வுக்கும் ஓய்வு தேவை. நீ ஓய்வெடுப்பது சுயநலம் அல்ல. அது சுயபாதுகாப்பு. என் தங்கமே, சில சமயம் குடும்பம் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஏனென்றால் நீ எப்போதும் வலிமையானவளாக தான் தெரிந்தாய். உன் பலவீனத்தை காட்ட வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இன்று கொடு. மென்மையாக பேசு. எனக்கும் ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லு. அது பிளவை உருவாக்காது. அது புரிதலை உருவாக்கும். நல்லது நடக்கப் போகுது. ஏனென்றால் நீ உன் ஆன்மாவை கேட்கிறாய். பிரபஞ்சம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ இதுவரை செய்த தியாகங்கள் அனைத்தும் கணக்கில் இருக்கின்றன. கர்மா என்றால் தண்டனை அல்ல. அது சமநிலை. நீ கொடுத்த அன்பு திரும்ப வரும். ஒரு நாள் அதுவே உன்னை உயர்த்தும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக பெண் சக்தி இருக்கிறது. அது அமைதியான சக்தி. அது அழிக்காது. அது உருவாக்கும்.
அந்த சக்தியை பயப்படாதே, அதை எழுப்பி நிற்கு. நீ உன் குரலை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் மதிக்கும். நீ மறைந்துவிடவில்லை. நீ தற்காலிகமாக உன்னை ஒதுக்கி வைத்தாய். இப்போது மீண்டும் உன்னை அணைத்துக்கொள். உன் கனவுகளை மெதுவாக உயிர்ப்பி. ஒரு சிறிய படி போதும். ஒரு புத்தகம் படி. ஒரு பழைய ஆசையை நினைவு கூர். ஒரு திறமையை மீண்டும் தொடங்கு. இது பெரிய புரட்சி வேண்டாம். இது உன் ஆன்மாவுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பது. என் தங்கமே, குடும்பத்துக்காக வாழ்ந்த நீ தோற்றுவிடவில்லை. நீ விதைத்தாய். இப்போது அறுவடை காலம் வரும். நல்லது நடக்கப் போகுது. ஏனென்றால் நீ தியாகம் செய்தவள் மட்டும் இல்லை. நீ பிரார்த்தித்தவள். நீ நம்பிக்கை வைத்தவள். அந்த நம்பிக்கை உன்னை கைவிடாது. இன்று உன் உள்ளத்தில் ஒரு உறுதி எடுத்துக்கொள். நான் குடும்பத்தையும் காப்பேன், என்னையும் காப்பேன். இந்த இரண்டு ஒன்றுக்கொன்று எதிரிகள் அல்ல. அவை இணைந்தால் தான் முழுமை. நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் உன் குழந்தைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள். உன் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாடமாகும். அம்மா தன்னை மதித்தாள் என்ற நினைவு அவர்களுக்கு வலிமை தரும். நீ உன் மதிப்பை உணர்வது ஒரு தலைமுறையை காப்பாற்றும். என் தங்கமே, உன் கண்ணீரை பிரபஞ்சம் வீணாக்காது. உன் மௌன பிரார்த்தனைகள் பதில் பெறும். இப்போது சற்று குழப்பமாக இருந்தாலும் இது ஒரு மாற்றத்தின் முன் அமைதி. ஒரு புயலுக்கு முன் அமைதி அல்ல. ஒரு உதயத்திற்கு முன் அமைதி. நல்லது நடக்கப் போகுது. உன் மனம் தெளிவடையும். உன் பாதை தென்படும். உன் குடும்பம் உன்னை புதிய கோணத்தில் பார்க்கும். நீ உன் இடத்தை மீண்டும் உருவாக்குவாய். என் தங்கமே, நீ மறைந்துவிடவில்லை. நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்து கிடக்கும். அதை பார்த்து யாரும் அது இல்லை என்று சொல்ல முடியாது. அது வளர்கிறது. நீயும் அப்படித்தான். உன் வளர்ச்சி அமைதியாக நடக்கிறது. இனி பயப்படாதே. உன் ஒளியை மறைக்காதே. உன் அன்பை தொடர்ந்தும் கொடு. ஆனால் உன் இதயத்தையும் காப்பாற்று. உன் ஆன்மாவை எழுப்பி நிற்கு. நீ தெய்வீகமானவள். நீ வலிமையானவள். நீ மதிப்புள்ளவள். என் தங்கமே, நினைவு வை. நீ குடும்பத்துக்காக வாழ்ந்ததால் நீ குறையவில்லை. நீ பெரிதானாய். இப்போது அந்த பெருமையை உணர்ந்து நட. நல்லது நடக்கப் போகுது. உன் வாழ்க்கை புதிய ஒளியில் மலரப் போகுது. நீ தயாராக இரு. உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் மெதுவாக ஒரு மாற்றம் நடக்கிறது. நீ முன்பு உன்னை மறந்து வாழ்ந்ததை நினைத்தால் சோகமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த காலம் உன்னை எவ்வளவு வலிமையாக்கியது என்று உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உணர்வு தான் உன் புதிய பிறப்பு. நீ இதுவரை செய்த தியாகங்கள் அனைத்தும் உன் ஆன்மாவை உயர்த்தியவை. பிறர் சிரிக்க நீ உன் கண்ணீரை மறைத்த நாட்கள், யாரும் அறியாமல் நீ செய்த பிரார்த்தனைகள், அமைதியாக தாங்கிய வலிகள், இவை எல்லாம் உன் உள்ளத்தை தெய்வீகமாக மாற்றியிருக்கின்றன. நீ சாதாரண பெண் இல்லை என் தங்கமே, நீ ஒரு ஆத்ம வீராங்கனை. இப்போது உன் மனதில் சில கேள்விகள் எழலாம். நான் இவ்வளவு வருடங்கள் என்னை மறந்துவிட்டேன், இப்போது தொடங்குவது தாமதமா? இல்லை. பிரபஞ்சத்தின் கணக்கில் தாமதம் என்ற ஒன்று இல்லை. சரியான நேரம் என்ற ஒன்று மட்டும் தான் இருக்கிறது. அந்த நேரம் இப்போது தான். நீ உன் கனவுகளை நினைவுபடுத்திக் கொள். சிறுவயதில் உனக்கு இருந்த ஆசைகள் என்ன? எந்த விஷயத்தை செய்தால் உன் மனம் மலர்ந்தது? அந்த உணர்வு இன்னும் உன் உள்ளத்தில் உயிரோடு இருக்கிறது. அது தூங்கிக் கொண்டிருந்தது. இன்று அதை எழுப்ப நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகம் மெதுவாக மாறும். நீ உன் எல்லைகளை அமைத்தால் மற்றவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். நீ இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டால் அது உறவுகளை உடைக்காது. அது உன்னை காப்பாற்றும். பல வருடங்களாக நீ எல்லோருக்கும் ஆதரவாக இருந்தாய். இப்போது உன் ஆன்மா உன்னிடம் ஆதரவு கேட்கிறது. அதை புறக்கணிக்காதே. தினமும் சில நிமிடங்கள் உனக்காக ஒதுக்குவது ஒரு பெரிய ஆன்மீக செயல். அது தியானமாக இருக்கலாம். அது அமைதியான நடைபயிற்சியாக இருக்கலாம். அது உன் மனதை கேட்பதாக இருக்கலாம். நல்லது நடக்கப் போகுது என் தங்கமே, ஏனென்றால் நீ உன் வாழ்க்கையை மீண்டும் சமநிலைப்படுத்த ஆரம்பித்துவிட்டாய். நீ குடும்பத்தையும் கவனிப்பாய்.
ஆனால் அதே நேரத்தில் உன் இதயத்தையும் காப்பாய். இந்த சமநிலை தான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. நீ உன்னை மறந்த நாட்கள் வீணில்லை. அந்த காலம் உன்னை கருணையுள்ளவளாக மாற்றியது. பிறர் வலியை உணரக்கூடியவளாக மாற்றியது. இப்போது அந்த கருணையை உன்னிடமும் செலுத்து. உன் கைகளால் உன் இதயத்தை அணைத்துக்கொள். நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை மதிக்கிறேன் என்று உன் உள்ளத்துக்கு சொல்லு. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு சுற்று. கொடுப்பது மற்றும் பெறுவது இரண்டும் அவசியம். நீ நீண்ட காலம் கொடுத்தாய், இப்போது பெற கற்றுக்கொள். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது மனிதத்துவம். நீ ஒருத்தி எல்லாவற்றையும் சுமக்க வேண்டியதில்லை. நீ உன் குரலை மதிக்க ஆரம்பித்தால் உன் வீட்டின் சக்தி மாறும். நீ அமைதியாக இருந்ததாலே எல்லாம் அமைதியாக இருந்தது என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் உன் மௌனம் உன்னை சோர்வாக்கியது. இப்போது உன் உணர்வுகளை மென்மையாக பகிர ஆரம்பித்தால் உறவுகள் ஆழமடையும். நல்லது நடக்கப் போகுது. ஏனென்றால் நீ உன் உள்ளத்தில் ஒளியை மீண்டும் ஏற்றுகிறாய். அந்த ஒளி வெளியில் தெரியும். உன் முகத்தில் ஒரு புதிய தெளிவு வரும். உன் நடையில் ஒரு புதிய நம்பிக்கை இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் வலிமை இருக்கும். என் தங்கமே, உன் ஆன்மா ஒரு தெய்வீக விதை. அது இருளில் கூட வளரக்கூடியது. நீ இருள் கண்டாய், ஆனால் இப்போது உன் உள்ளத்தில் விடியல் உதிக்கிறது. அந்த விடியல் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் குற்ற உணர்வு வரலாம். நான் சுயநலமாக இருக்கிறேனா என்று மனம் கேட்கலாம். இல்லை, சுயநலம் என்பது பிறரை மறந்து வாழ்வது. நீ அதுபோல் இல்லை. நீ உன்னை மதித்து பிறரையும் மதிக்க கற்றுக்கொள்கிறாய். என் தங்கமே, உன் கண்ணீர் பல வருடங்களாக பிரார்த்தனையாக மாறியிருக்கிறது. அந்த பிரார்த்தனைகள் பதில் பெறும். சில பதில்கள் வெளியில் வராமல் உள்ளத்தில் அமைதியாக வரும். ஒரு நாள் நீ உணர்வாய், உன் உள்ளம் சுமையாக இல்லை, அது லேசாக இருக்கிறது. நீ உன் குழந்தைகளுக்கு ஒரு உதாரணம். அவர்கள் உன்னை பார்த்து அன்பை கற்றார்கள். இப்போது அவர்கள் உன்னை பார்த்து தன்னம்பிக்கையையும் கற்றுக்கொள்ளட்டும். நீ உன் கனவுகளை பின்தொடர ஆரம்பித்தால் அவர்கள் தங்கள் கனவுகளை தைரியமாக பின்தொடர கற்றுக்கொள்வார்கள். நல்லது நடக்கப் போகுது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஆதரவு வரும். நீ நீண்ட நாட்களாக மறைத்து வைத்த திறமைகள் வெளியில் வரும். இது ஒரு அதிசயம் அல்ல, இது உன் உழைப்பின் மற்றும் உன் நம்பிக்கையின் பலன். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த நாளே உன் அதிர்ஷ்டம் மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் உன் ஆற்றல் மாறும். நீ பயத்திலிருந்து அல்ல, நம்பிக்கையிலிருந்து முடிவெடுக்க ஆரம்பிப்பாய். அந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். என் தங்கமே, நீ பல வருடங்கள் குடும்பத்துக்காக ஒரு தூணாக இருந்தாய். இப்போது உன் வாழ்க்கைக்கே ஒரு தூணாக இரு. உன் மனதில் உறுதி வைத்துக்கொள். நான் என்னை மறைக்க மாட்டேன். நான் என்னை ஒளிரவிடுவேன். உன் பயங்கள் மெதுவாக குறையும். உன் மனதில் தெளிவு அதிகரிக்கும். உன் பாதை தானாக உருவாகும். நீ ஓட வேண்டியதில்லை. அமைதியாக நம்பிக்கையுடன் நடந்தால் போதும். நல்லது நடக்கப் போகுது. ஏனென்றால் நீ உன் ஆன்மாவின் குரலை கேட்கிறாய். அது உன்னை தவறான பாதைக்கு அழைக்காது. அது உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு அழைக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு அருமையான பயணம். அதில் நீ இதுவரை தியாகத்தின் அத்தியாயத்தை எழுதியிருக்கிறாய். இப்போது தன்னம்பிக்கையின் அத்தியாயம் தொடங்குகிறது. அடுத்தது மகிழ்ச்சியின் அத்தியாயம். நீ மறைந்துவிடவில்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். ஒரு சிற்பி கல்லை வடிவமைக்கும் போது அது உடைந்தது போல தெரியும். ஆனால் இறுதியில் அது ஒரு அழகான சிலையாக மாறும். நீயும் அப்படித்தான். இனி உன் இதயத்தை திறந்து வாழ். உன் கனவுகளை அஞ்சாமல் பின்தொடர். உன் ஆன்மாவை மதித்து நட. உன் அன்பை தொடர்ந்தும் கொடு. ஆனால் உன் ஒளியை மறைக்காதே. என் தங்கமே, உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நீ தைரியமாக இருந்தால் பிரபஞ்சம் உனக்கு துணையாக இருக்கும். நீ நம்பிக்கை வைத்தால் வழி திறக்கும். நீ உன்னை நேசித்தால் வாழ்க்கை உன்னை ஆசீர்வதிக்கும். நல்லது நடக்கப் போகுது. உன் உள்ளத்தில் அமைதி வரும். உன் வீட்டில் ஒளி அதிகரிக்கும். உன் முகத்தில் சந்தோஷம் மலரும்.
நீ உன் வாழ்க்கையை பெருமையாக பார்த்து, நான் என்னை இழக்கவில்லை, நான் என்னை மீண்டும் கண்டுபிடித்தேன் என்று சொல்லும் நாள் தொலைவில் இல்லை. என் தங்கமே, இப்போது எழு. மெதுவாக, ஆனால் உறுதியாக. உன் ஆன்மா உன்னை அழைக்கிறது. உன் ஒளி உலகத்தை தேடுகிறது. நீ மறைவதற்காக பிறக்கவில்லை. நீ ஒளிர்வதற்காக பிறந்தவள். நல்லது நடக்கப் போகுது. அது ஆரம்பமாகிவிட்டது.